இன்னைக்கு வந்து நம்ம வந்து சேனலுக்காக CPU அசம்பிள் பண்ண போகிறோம். இது நம்மளே தான் அசம்பிள் பண்ணுறோம். இது என்னோட பிரதர் சந்தோஷ், இவர் தான் அசம்பிள் பண்ணுறாரு. ஏன்னா இவர் தான் சிஸ்டம் மெக்கானிக், இவருக்கு எல்லாத்த சிஸ்டத்தை பற்றி எல்லாமே தெரியும், அதனால இவரே பண்ணுறாரு. அப்படிதான் சொல்றாங்க, நம்பாதீங்க. இன்னும் எதுவுமே பண்ணலையா, அதுக்குள்ள வந்து ரிமோட்லாம் வேற வாங்கி வச்சிருக்கான் ப்ளூடூத் கனெக்ட் பண்றதுக்கு. பாருங்க, i5ஓட 12th ஜென்ரேஷன், ஓகேங்களா, இன்டெல் ப்ராசஸர். இது க்ரூசியல் 16 GB ரேமு. இது பார்க்க போனீங்கன்னா ஆசூஸோட மதர் போர்ட். இதுதான் நாங்கள் வந்து இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். இது க்ரூசியலோட இது என்ன 1 TB SSD ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து அதே க்ரூசியலோட 240 GB ஹார்ட் டிஸ்க். இது வந்து சிஸ்டம் ரன்னுக்கு, இது வந்து ஸ்டோரேஜுக்கு. 2 ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கோம். அப்புறம் டெல்லோட டெல்லுன்னு பேர் இருக்கணும், டெல்லோட ப்ளூடூத் கீபோர்டு வாங்கியிருக்கோம், கீபோர்ட் அண்ட் மவுஸ். இதை தான் இன்னைக்கு அசம்பிள் பண்ண போகிறோம். கீபோர்டு இப்போ தான் டெல் பேரே தேடுறோம். இது கேபினெட் வந்து பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடைக்கல. ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபிங்கர்ஸ், ஆமா என்ன ஃபிங்கர்ஸ்ன்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ மொபைல்ஸ் கருப்பாக இருக்குது, ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை அசம்பிள் பண்ண போகிறோம். இது முக்கியமானது. இல்லைன்னா எதுவுமே மாட்ட முடியாது. ஸ்க்ரூஸ் வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். போர்டை பிரித்து கட்டவே இல்லை தானே உங்களுக்கு. இன்னும் எல்லாத்தையும் இப்போ வெளியில் எடுக்கணும்ல, இப்போ தான் வந்து ப்ராடக்டை காமிச்சிருக்கேன். இது ஹார்ட் டிஸ்க் ஒன்று, அடுத்த ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ போர்டு வெளியில் எடுத்துருவோம். அது கூட என்னென்ன வருதுன்னா, போர்டில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு இந்த SSDயோட கேபிள், மவுண்டன் கேபிள். இதுதான் மதர் போர்டு. சிடிலாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹார்ட் டிஸ்கே இல்லை. நம்ம இப்போ தான் ரெடியாக பண்ண போகிறோம், எதில் போட்டு பார்க்குறதுன்னு தெரியல. இதுதான் மதர் போர்டு. எதுவும் புரியாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கே புரியல, மொத்தமாக மாட்டிட்டு பார்க்குறோம். ஆனாதான் இது என்ன போட்டு, இது ஒரு HDMI, இது என்ன போட்டு, அது வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ரண்ட்ல வந்து HDMI போடணும்னா அதுல இருந்து லைன் கொடுத்து. இது HDMI தான், இது HDMI அவுட் தெரியுதுங்களா? இது HDMI ஃப்ரண்ட்லயும் வச்சுக்கலாம், நம்ம பேக்ல தான் போயிட்டு லைன் கொடுக்கணும். இது VGA, இது வந்து USB, இதுவும் USB அண்டு ஈத்தர்நெட் கேபிள். 7.1 ஆக்ஸ் கேபிள். அவ்வளோதான் பாக்ஸில் இருக்கிறது. அதையும் ஓரம் போட்டுருவோம். இது வந்து பயோஸ், அந்த ஆசஸோட பயோஸ் CD கொடுத்துருக்காங்க. வேற என்ன, அதில் என்ன இருக்கு? இதுக்கப்புறம் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, போர்டு மவுண்டன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து யூஸர் மேனுவல். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய புக்கு கொடுத்துருக்காங்க. எப்படியும் படிக்க போகிறது இல்லை. நாங்கள்லாம் இது வரைக்கும் சின்ன சின்னதாக பிரிச்சில் எலிமந்து சீட் தான் கொடுத்து பார்த்துருக்குறோம். ஆனால் இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்து இப்போ தான் பார்க்குறோம். யூஸர் மேனுவல். இதோட QR கோடு, வெப் பேஜ் செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அடுத்தது இதுவும் ஒரு யூஸர் மேனுவல் தான். மதர் போர்டோட லேஅவுட் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிறது. இது அடுத்தது அசம்பிள் பண்ண வேண்டியது தான். சிப் செட்டை அப்புறமா பிரித்து காமிக்கிறேன், இப்போ பிரிக்க வேணும். சிப் செட்டு பிரித்து காமிச்சுக்கோங்க. சரி, ஓகே. சிப் செட்டை உள்ள போட்டுட்டா எங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. சிப் செட்டை பிரித்து காமிச்சிட சொல்லிட்டான், பிரிச்சுருவோம். நீங்கள் பாருங்கள், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே சிப் செட்டை பார்க்குறோம், தனியாக புதுசாக வாங்கி. வெளில வந்துருச்சு. இந்த பாக்ஸ் வர போட்டு இதுலேயும் ஒரு யூஸர் மேனுவல் பாருங்க. ஜிகி ஜிகி ஜிகின்னு மின்னது பாருங்க. உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாம் வாங்கி படிக்குது. இது செட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து இதை ஓப்பன் பண்ணிடுவோம். அப்புறம் ஓப்பன் பண்ணுறது எங்கேயோ கொடுத்துருப்பாங்க. சிப்செட்டோட ஃபேன் புதுசு புதுசாக இருக்கும், ஜிகி ஜிகின்லாம் கொடுத்துருக்குறோம். இதுலேயும் கொடுத்துருக்குறோம். ஐயோ
ஃபேன் எதாவது பிரித்து கையில் எடுத்துடாதீங்க. இதுதான் வந்து அந்த இது அது அதான் இது தெர்மல் பேஸ்ட். அதோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தெர்மல் பேஸ்ட். ஓகே, இதில் கையை வச்சிடக்கூடாது. நான் வச்சு காமிச்சேன், வைக்கக்கூடாதுன்றதுக்காக வச்சு காமிச்சேன். ஆமாம், நீங்கள் யாரும் வச்சு சமாளிக்கிறாங்க. இதுதான் மெயின் i5 சிப் ப்ராசஸர். தெரியுதுங்களா i5ன்னு? i5ன்னு அந்த i5ல i5 சிப்பு 12th ஜென்ரேஷன். நல்லா அழகாக இருக்குதுப்பா, நீட்டாக இருக்குதுடா நல்லா. அவ்வளோதான், இதையும் தூக்கி ஓரம் போட்டுவோம். அடுத்தது இதையும் ஓப்பன் பண்ணுறோம். இதையும் ஓப்பன் பண்ண முடியும். ஹார்ட் டிஸ்க் SSD 240 GB. தக்கியா இதுலேயும் ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை புக்கு? ஒன் டிவி. இந்த புக்கையும் எடுக்கணும். இங்கே வச்சு பண்ணுற, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும், அப்புறம் தான் இங்கே வச்சு பண்ணலாம். என்னென்ன பண்ணுறது? இது என்ன ஏதோ பையெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. அப்படிதான் கேட்டேன். எடுத்து மாட்டு அப்படியே பின்ன கீழே இதாகிட போது பின்ன அப்படியே வச்சுக்கோங்க. செட்டாகும். இந்த கேப் வந்து சிப் செட் போட்டால் தான் கட்டிட்டு வரும். தானே வச்சு பிடுங்குறேன்னு ஏதாவது பிடிங்கினாங்க. பிடிங்கினீங்கன்னா சிப் செட் காலி. அடுத்து ரேமையும் போட்டுடலாம். கேட்டது இது மவுண்டன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது மவுண்டன் ரேமை போட்டு பண்ணி கூடாதா? அது சிப் செட் கிட்ட சிப் செட்டு கரெக்டாக போட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு. அது கரெக்டாக. எந்த பக்கம் ஒயர் வேணும் நமக்கு? இந்த பக்கம் தான் வேணும். இன்டரில் நேராக சுத்த வைக்கலாமா தலைகீழ சுத்த வைக்கலாமா பார்த்தாங்க. தலைகீழ சுற்றிச்சுன்னா தலைகீழ இடம் வரும். அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் தான், அவ்வளோதான். இது நல்லா இருக்குங்க, ஈஸியாக. ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. பார்த்து போர்டை உடச்சோம். போர்டை உடச்சிச்சுன்னா போச்சு. அது ஒரு இந்த பக்கம் ப்ரைஸ்லாம் அப்புறம் சொல்கிறேன். எது என்ன எவ்வளோ ப்ரைஸ் உண்டு. டேப் மாதிரி ஏதாவது இருந்தது தானே? அவ்வளோதான், நல்லா எதுவும் கிடையாது. அவ்வளோதான். டிசைனாக காரில் ஆடி கார் வீலில் வர மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஜூம் பண்ணால் தெரியும். ஜூம் பண்ண லாஸ்ட்டாக காட்டுறோம். போர்டில் எடுத்து மாட்டிட்டே இதே தான்டா இருக்கு. நீ அந்த பக்கம் வச்சுருக்கணும். ரேம் டிஸ்டன்ஸாக இருக்கு. எல்லாம் நம்ம பண்ணுறது தான். அவ்வளோ என்ன சொல்கிறது? எப்போ தான் நம்ம கற்றுக்கிறது? எல்லாமே டெஸ்ட்டு தாங்க. போட்டு ஆன் பண்ண தான் தெரியும் எங்களுக்கும். 60,000 ரூபா ஓகே ஆகுதா இல்லையான்ட்டு. அடுத்தது ரேம் ஓப்பன் பண்ணுவோம். ரேம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், எப்பயுமே வந்து இந்த டெர்மினல் சைடு கையே வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ரேம் இன்செர்ட் பண்ணிடுவோம். அவங்களே சிக்காகி தான் கொடுத்துருக்காங்க. வேறு உட்காந்து அது வேறு கொடுத்துருக்காங்க. ரேம் இன்செர்ட் பண்ணியாச்சு. வேற என்ன? அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க. அதில் இதாங்க வேலை. அப்புறம் கேபினட்டை வச்சாதான் அசம்பிள் பண்ணலாம். அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ற மாரி தான்.
காம்பனன்ட்ஸ் அசம்பிள். இப்போ என்ன பார்த்தா தான் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் பற்றி தான் தெரியும். நான் எதுக்கும் ஃபஸ்ட்டு உள்ள வச்சுக்கலாம். நான் கையில் தூக்கிங்க. என்னடா அது இப்படி தான் தெரியுமோ? பரவாயில்ல, லாஸ்ட்டாக கட்டிக்கலாம். சரி, அப்போ கொஞ்ச நேரம் புஷ் பண்ணி வைக்கிறோம். அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, பாய். லைட் அடி உள்ள என்ன பண்ண? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. ஃபுல்லாக செட்டப்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஓஎஸ் போட்டு ஆன் பண்ண வேண்டியதான். அடுத்து ஓஎஸ் போட்டு ஆன் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் ப்ரொஜெக்டரில் தான் மானிட்டர் யூஸ் பண்ணுவோம். தெரியுதுங்களா? எங்கள் மூஞ்சிலாம் தெரியாது, ப்ரொஜெக்டர் மட்டும் தெரியுது பாருங்க. மவுஸ் இருக்காதடா, மவுஸ் கீபோர்டு இருக்காத பாரு. இந்த ஓகேவா? ஆறு என் கணக்கு இல்லை. எனக்கு மட்டும் கண்ணு இதுலேயே வச்சுருக்கான். மவுஸ் ஆன் பண்ண ஆனில் தான் இருக்குது. எங்கடா என் ஃபோனு? சரி, இங்கே இருக்குது. கெட்ட வார்த்தை திட்டுற. ஆனில் தான்டா இருக்கு. அப்படியே இல்லை. இது ஒர்க் ஆகும் பாரு. மவுஸ் எப்படி ஒர்க் ஆகும்? அதில் ரன் ஆப்ஷன் கூட எஃபோன் எடுத்து. ஏய் சொல்லி முடிஞ்சு திறக்கும் போதே சோழி முடிஞ்சு. இதில் எந்த பாரு என்னமோ ஜார்விஸ்லாம் வந்துருக்கு பாரு. வெரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெரி சிபி ஃபேன் ஆர்டிஎம்மு, சிபியோட ஃபேன் நாட் அப்ளிகபிள். சூப்பராக கொடுத்துருக்கேன். டை சிபி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு? வசனமே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜார்விஸ் வாங்கியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜார்விஸ் வாங்கி நாங்கள் ஜார்விஸ் கூட வந்து பேச போகிறோம். எப்போ ஓடுறா வெளியிலன்னு போதோ தெரியல. பூட் ஆப்ஷன் போ, இதெல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் தான் பண்ணுவோம். சரி, ஓகே. அடுத்தது நாங்கள் வந்து வாய்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறோம். அப்படி இப்படின்னு ஆகி ஒரு வழியாக பென்ட்ரைவ் போட்டு பூட்டிங் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம், இதுக்கப்புறம் பூட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் பூட் ஆகுதான்னு பார்க்கறது தான் பெரிய வேலை. ஏன்னா இது வந்து புது மாடலை காமிச்சிருக்காங்க. ஒன்றுமே புரியல. பூட் ஆப்ஷன் வந்துருச்சு. நம்ம இந்தியாவை இங்கிலீஷில் போடுவோம். உங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கே தெரியல. பக்கத்தில் இல்லை, எனக்கே தெரியல. செட்டப் இஸ் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. இப்போ கீ நாங்கள் போட்டோம் முன்னாடி போட்டு நாங்கள் அப்புறமா போட்டுக்கிறோம். கோவை கொடுத்துருமா? அங்கே பாருங்க பாருங்க, 2 ஆர்டிஸ்ட் போட்டோம்ல, மேலே இருக்கிறது பாருங்க. அந்த 1 TB ஆர்டிஸ்ட்ல வந்து 931 இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 250ல வந்து அதுக்காட்டி காட்டுறா 222 தான் இருக்கு. ஓகேங்களா? பாக்கி எல்லாம் ப்ராசஸிங் எடுத்துக்கிச்சு. 1 TBன்னு சொல்லி ஏமாத்திட்டானுங்க, மோசம் போயிட்டாங்க. நம்ம ஏன்டா அது பார்ட்டிஷன் கொடுக்குற? அது சேவ் கொடுக்கும். இந்த 250 GB எதுவும் பார்ட்டிஷன் கொடுக்காத. பார்ட்டிஷன் கொடுக்கல. இது வந்து இதான் நம்ம பிரைமரி. அது 640. இது வந்து அது வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்பேஸ் கிடையாது. அது அன்லோகேட்டட்ல தான் நிற்கும். அது வந்து ரெக்கவரி அதோட வந்து நம்ம பூட் பண்ண மாதிரி இருக்கும். இதை வேணா 2 ஸ்பேஸாக பிரிச்சுக்கலாம். 500 வேணாலும் பிரிச்சுக்கலாம். சிங்கிளாக இருக்கிறதுனால வச்சுக்கலாம்.
சிங்கிளாகவே இருக்கட்டும், ஏன் அதெல்லாம் பிரிச்சு அது ஒன்லி வந்து ஸ்டோரேஜ் தானே. ஆனால் அது ஸ்டோரேஜ் சேவ் கொடுக்கணும், அப்போ தான் காட்டும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இன்றையெல்லாம் இல்லை, பார்ட்டிஷன் பிரிச்சா தான் அது ஸ்டோரேஜ். எஸ்எஸ்டி எனக்கு ஸ்லோவாக இருக்கு பாருங்க. பட்டுன்னு போக வேணாம், பட்டுன்னு போகணுன்னா பட்டா தான் ஆகணும். ஐயோ என்ன அவசரத்தில் என்ட்ரு கொடுத்துடுங்க. இதில் ஆகக்கூடாது. எதில் போட்ட? எது இந்த வீணா பண்ண கீழே நீ கையை வச்சு அழுத்தி விட்டு மவுஸ்லேயே நல்லா தான் வந்துச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்பப்போ அப்படி தான் ஆகும். உடனே எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா என்ன? மறுபடியும் ஃபார்மேட் பண்ணுவாங்க. நாங்கள் ஆர்டிஸ்கை போட்டு அடிக்கடி ஃபார்மேட் அது எங்களுக்கு பழக தோசம். இன்னும் சில்லுனே இல்லையா, வேக்குது. இப்போ ரிசர்வ்டு சிஸ்டம்க்கு ரெக்கவரிக்கு இது 3 ஸ்பேஸ் அது எடுத்துக்குது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம இதெல்லாம் டெலிட் பண்ணலன்னா அங்கே காட்டும். இது ஒரு 644 MB முடிஞ்சிச்சு. இது ஒரு 644 MB. 2 ஸ்பேஸ் அதுல ஏன் போடுற? 2 ஸ்பேஸை பிடிச்சிடுமோ ஒன்றா ஆக்கிடுவோம். ஒன்றாவே இருக்கக்கூடாது ஸ்டோரேஜ். ஒரே ஸ்டோரேஜ் இருக்கட்டும். ஸ்டோரேஜ் தானே அது, இல்லைன்னா ஒரு 2 பெரிய ஒன்று பர்சனலில் போட்டுக்கலாம். அதான் சொல்கிறேன். ஒன்று பர்சனலாக வச்சுக்கலாம், ஒன்று ப்ரொஃபஷனலாக வச்சுக்கலாம். நாங்கள் 2 பிரிப்போம், 2யும் பிரிச்சிடுவோம். ஆமாம், எங்களுக்கு எதுவும் ஒன்றா இருந்தால் பிடிக்காது. ஒன்று 400 வையே. என்னடா நிச்சயம் மவுஸ் கீபோர்டு அங்கே இருந்ததா? ஏதாச்சும் ஆகிக்கிறதா 4 போட அப்படியே. ஃபைவ் போட்டினா இதில் மீதி இருக்கிறது 4 ஆகுமா? ஓகே, லோட் ஆகுது. வந்துச்சு. 390 தான் இருக்குது. 540 இருக்குது. இது 390 தான் இருக்குது. ஓகே, அது என்ன மேலே ஒன்று சிஸ்டம் தனியாக 100 ஒன்று பிரிஞ்சிச்சு, 16. அது மறுபடியும் ஏன் பிரிஞ்சுது? நம்ம டிலீட்டே பண்ணல. ஓகே, சவுண்ட் அதிகமாக தான். கீழேயும் ஒரு ஃபேன் கொடுக்கலாம் போல இருக்குங்களா? கீழேயும் கொடுக்கலாம், சைட்லேயும் கொடுக்கலாம். ரெட் லைட் தான் ஆர்டிஸ்ட் தான். அது ஏன் அதை ஆஃப் பண்ணுங்க, அதுக்கு ஓடுங்க 100 வரைக்கும் டைம் ஆகும். அது ரெஸ்ட் எடுங்க. ஆன் ஆயிடுச்சு. சக்சஸ்ஃபுல். ஒளிவட்டம் வந்துருச்சு. எதுவும் வெடிக்கல. ப்ரொஜெக்டர்ல ஒளிவட்டம் வந்துருச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு என் காசு தானடா கிடைச்சது இல்லையா?
ஓகே வந்துருச்சு பாருங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் செட் பண்ண வேண்டியதான். சாஃப்ட்வேர் இறக்க வேண்டியதான் வேலை இருக்கு. அடுத்தது என்னென்ன சாஃப்ட்வேர் இறக்கணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MN Views. பாய்.